இன்றைக்கி நம்ம குஸ்கா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். குக்கர் வந்து சூடு ஏறிடுச்சு. நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் குஸ்காவுக்கு வந்து தாராளமாக எண்ணெய் விடுங்க. ரெண்டு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் வதக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அவ்வளோதான், பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும். இந்த அளவுக்கு வந்து தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து மசாலாங்கெல்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் இந்த அளவுக்கு கலந்த பின்னால் இப்போது ஒரு கிளாஸ் வந்து நம்ம தயிர் விட்டுக்கலாம். டீ கிளாஸில் தான் விட்டுனுக்கிறேன், சின்ன கிளாஸில். நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்து கலந்து விட்டு நம்ம வந்து இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் வந்து நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டுனுக்கிறேன். நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். மூணு கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இப்போ குக்கர் மூட போகிறோம். நம்ம கொஞ்சம் கசூரி மேத்தி மேலாக போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்து வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குஸ்கா வந்து நல்லா வந்து நிற்குது. இது வந்து திறக்கும் போதே வந்து நல்லா மணமாக இருக்குது.